ஹலோ கோடர்ஸ். ஸோ போன ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு லிங்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு டேக் ரெடி பண்ணணும் நம்ம வெப்சைட்டில். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஷார்ட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏன்னு ஒரு டேகை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரில். இன்ட்ரடியூஸ் பண்ணனே இது வந்து வந்து சும்மா நம்மளோட ஓப்பனிங் டேக்னா, அதுக்கப்புறம் தான் ஹெச்ஆர்இஎஃப் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். இந்த டேக் வந்து நீங்கள் சும்மா லைட்டாக கொஞ்சம் போக நீங்கள் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன லிங்க் போட போகிறீங்க அப்படின்னு இதில் தான் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு லிங்க் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நடுவில் வந்து நான் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துறேன். கிளிக் ஹியர்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது வந்து இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து திருப்பியும் ஒரு ஓப்பனிங் பண்ணி ஏவை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ Ctrl+S கொடுத்தேன்னா எனக்கு வெப்சைட்குள்ளே போகும்போது எனக்கு கிளிக் ஹியர்னு இருக்குது. நான் கிளிக் ஹியரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து நம்ம சேனலுக்குள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை தூக்கி நான் இந்த இமேஜ் எடுத்து நான் Ctrl+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு Ctrl+V கொடுத்து இங்கே போட்டுட்டு இந்த கிளிக் ஹியரை எடுத்துடுறேன். கிளிக் ஹியரை எடுத்துகிட்டு Ctrl+S கொடுத்தேன்னா எனக்கு வந்து வெப்சைட்டில் போகும்போது எனக்கு எதுவுமே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை போய் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து நம்ம சேனல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதான் அந்த ஷார்ட்ஸில் நம்ம இன்ஃபர்மேட்டிவாக பார்த்துக்கிட்டோம். ஸோ ஃபார் மோர் ஷார்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.